குர்ஆன்லயே நாள் என்பதற்கு முழுமையாக பயன்படுத்தி இருக்கு, லைலத். அது இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டா அந்த டிஸ்கஷன் அப்புறம் பண்றேன். அது ஒண்ணு. இப்ப இதுல என்ன இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேளக்கிழமை இரவுங்கிறதோ அதே வேளக்கிழமை பகல்ங்கிறதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இதுல இல்ல. அதனால இது சர்ச்சைக்கு எடுக்க வேண்டியதில்லை. இந்த பேரிச்சம்பளம் எத்தனை வட்டி ஊற வச்சாலும் இதுல இருந்து ஆதாரம் கிடைக்காது. குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகல் தான் முன்னாடி இருக்குன்னு சொல்லிருச்சு. அது போக நான் ஏறத்தாழ 10-25 ஆதாரங்கள் இதுக்கு நான் சொல்லியிருக்கு. ரசூலுல்லாஹ் நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய குர்ஆன் வசனங்களில் இருந்து மட்டும் அந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கு. அடுத்தது சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தையும் இதுக்கு மேற்கோள் காட்டும். அதே நேரத்தில் இதை யார் மேற்கோள் காட்டுறாங்களோ அவங்களே மொழிபெயர்த்தது இருக்கு. இது புகாரி அரபு தமிழ் இருக்குல்ல, தமிழ் முதல் வால்யூம், அதனுடைய 426 427 பேஜ் நீங்க எடுத்து பாருங்க. புகாரில தமிழ் பார்ட்ல 1 அதுல பேஜ் 426 427 யாருக்கு தேவைப்பட்ட நான் பிரிண்டிங்கே இருக்குங்கிட்ட. அதுல எந்த அளவுக்கு தெளிவா போட்டிருக்குன்னு பாருங்க. அதுல மொழிபெயர்த்துட்டு லாஸ்ட்ல வரும். ஷகீக் கூறியதாவது, அந்த கதவு எதுவென உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவார்களா என்று ஹுதைஃபாவிடம் நாங்கள் கேட்டோம். ஆம், பகலுக்கு பின்னர் இரவு என்பதை அறிவது போல் அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவார்கள். இது நீங்க பாருங்க, முதல் வால்யம் சஹீஹுல் புகாரி, 1வது வால்யம் ரஹ்மத் அறக்கட்டளையினுடைய யார் இதை மறுக்கிறாரோ அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் வால்யம் மொழிபெயர்த்தது. புரியுதுங்களா? அது நீங்க பாருங்க. அப்போ இதுல என்ன இருக்கு, ஹதீஸினுடைய கமா அன்ன தூனல் கதி அல்லைலத்தா என்ற வார்த்தைக்கு தான் இந்த மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இது ஒரு விஷயம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு சம்பவம். என்ன, நீங்க மனுஷன் எந்த அளவுக்கு மோசமானவன் அப்படின்னு சொல்லும் போது அவன் தன்னுடைய மனைவியே அடிமையை அடிக்கிற மாதிரி அடிப்பான். அடிச்சுட்டு அந்த நாளின் கடைசியிலேயே அவளோட இல்லற சுகத்தை அனுபவிப்பான். பகல்ல அடி, இரவில அவளோட இன்பத்தை அனுபவிப்பான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. வேலை செய்துட்டு தான் கூலி, முயற்சி செய்துட்டு தான் அப்புறம் தான் ஓய்வு எடுக்கிறது. நமக்கு எப்படி இருக்கும், பகல்ல இரவில் ஆரம்பிச்சா முதல்ல ரெஸ்ட், அதுக்கப்புறம் தான் வேலை இல்லையா? அதான் சொன்ன, மகரிபில டே ஸ்டார்ட் ஆகுறோம், போய் தூங்க போறோம் இஷா தொழுதுட்டு, அதுக்கப்புறம் டே முடிகிற பாதி ஆன உடனே நம்ம வேலைக்கு போறோம். இப்படிதான் இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தது. படிச்சு பாருங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா லாஸ்ட் ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்கு டயம் இருக்கு. என்ன, நான் ஏன் டே ஸ்டார்டிங் இவ்வளவு டயத்தை எடுத்தோம்னா, நாள் பகல்ல தான் ஆரம்பிக்குதுங்கிறது தெளிவாயிட்டா பிறையில அவ்வளவு குழப்பங்களும் நீங்கிடும். நாள் மகரிபில தான் நினைச்சிட்டு தான் பாக்குற அன்னைக்கு தான் முதல் நாள் நினைச்சிட்டு கணக்கு போட்டு அங்க நமக்கு டே ஸ்டார்ட் ஆகுறோம், அப்ப அடுத்த நாள்ல நம்ம ஆரம்பிக்கிற அதுதான் முதல் நாள்ங்கிறது நினைக்கிறாங்க. இப்ப அது குழப்பத்தை நீங்கிட்டாலே என்ன அடிப்படை வச்சாலும் மக்களுக்கு விஷயம் தெளிவாயிடும். கேட்க வேண்டியிருக்க கேள்வி இருக்கா? இது லாஸ்ட் கேள்வினா? இல்ல நீங்க அது கேமரால ரெக்கார்ட் ஆகுறதுக்கு அப்படியே கொஞ்சம் இப்படி திரும்பி வந்துட்டா அது நம்ம சூரியன் மறைஞ்ச உடனே அதுக்கு என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் மறைஞ்சு கொஞ்ச நேரத்திலே வானம் ரெட்டிஷ் ஆயிடும், ரெட் கலர்ல ஆயிடும். இப்போ ஒருத்தர் எங்க இருந்து அதை ஒப்சர்வ் பண்ணாலும் அவருக்கு இந்த ஒரு கிளியரன்ஸ் அவருக்கு கிடைக்கும். அது ஹைட்ல பார்த்தாலோ 10 மாடி பில்டிங்க்கு மேல இருந்தாலோ அந்த சப்ஜெக்ட் நம்ம இங்கே சொல்லல. அது எதோட ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தொழுகை வக்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். அது நம்ம இதுல
அதுல தான் நம்ம வந்து சைனும் கோசு அது மாதிரி உள்ளது, லாட்டிடியூடு லாங்கிடியூடு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கிறோம். இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுல எது கிடையாது, லோக்கல் சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான். அது மாதிரி வந்து எல்லா கோள்களும் சரி, எல்லா கோள்களும் உங்களுக்கு வந்து மினல் யசார் இலல் யமீன், இடது பக்கம் இருந்து வலது பக்கம் நோக்கி தான் சுழன்று கொண்டிருக்கிறது. எது மாதிரி, நம்ம ஹஜ்ஜில தவாஃப் பண்ற மாதிரி. அது எதுலேயும் எதுக்கும் அந்த மாற்றம் இதுவரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்சதுல இல்லை. இப்ப இதுலயும் நம்ம நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய ரொட்டேஷன், இந்த ஆப்லெட் போடுங்க, 3 ஆப்லெட் போடுங்க, அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிறத நம்மளை ஏமாத்திரு சொன்னது. ஆக்சுவலி கிளாக் சுத்த வேண்டியது எப்படி, இப்ப சுத்துறதுக்கு மாற்றமா தான் சுத்தணும். கிளாக்க தலைகீழா சுத்த வச்சுட்டு ஒழுங்கா சுத்துறத வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் சொல்றாங்க. அது ஆன்டி வைரஸ் மாதிரி தான். அது புரியுதுங்களா? ஆன்டி வைரஸ் தான் மிகப்பெரிய வைரஸ். அப்போ இது பாருங்க எங்க சுத்துது, இடது பக்கம் இருந்து வலது பக்கம் நோக்கி தான் சுத்துது. இதே சந்திரனை நீங்க பாருங்க, இடது பக்கம் இருந்து அதுல மார்க் பண்ணி இருக்கிறது நீங்க பார்க்கலாம், லேண்ட்மார்க். அதே எப்படி சுத்தும், இதே ஆங்கிள் தான் சுத்தும். இதே சூரியனை நீங்க எடுத்து பார்த்தாலும் சூரியனும் மற்ற கோள்களும் எல்லாமே சேர்ந்து ஏதோ ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த, அது பெரிய ஒரு அனிமேஷன் தனியே இருக்கு, டைம் காணாது. அந்த டோட்டல் நம்மளுடைய சோலார் சிஸ்டம், அந்த சௌர இது என்ன சொல்லுவாங்க, சௌரயூதம் சொல்லுவாங்க. என்ன ஒரு மில்கிவே கிடையாது, இது சூரியன் பேஸ் பண்ணி உள்ள அவ்வளோ கோள்களும் எல்லாம் சேர்ந்து இல்ல இல்ல மில்கி வேங்கிறது வந்து அவ்வளோ நட்சத்திரங்களும் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம். இது வந்து சூரியனும் சூரியனை சுத்தி உள்ள கோள்களும் எல்லாம் சேர்ந்துள்ள ஒரு செக்ஷன் ஒன்னா ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. யூனிவர்ஸ் தனியா, யூனிவர்ஸ்ல வந்து கேலக்சி நெபுலா எல்லாமே சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். சோலாருடைய அந்த டோட்டல் சோலாரும் அதனுடைய பிளானட்ஸும் எல்லாம் சேர்ந்து சுத்துறது நீங்க எடுத்துட்டாலும் அரபியில சொன்னா மினல் யசார் இலல் யமீன், இடது பக்கம் இருந்து வலது பக்கத்துக்கு தான் சுத்து. அதுதான் கிளாக் வைஸ், சுத்திர வயசு தானே. அப்போ கிளாக்க வந்து தலைகீழ ஆக்கிட்டு, அதை ஏற்கனவே ஒருத்தர் மக்கா கிளாக்னு வந்து உண்டாக்கி இருந்தாங்க. இப்போ அது அதை பற்றி தகவல்லாம் காணாம், இருந்துச்சு. அது என்னன்னா எப்படி தவாஃப் நடக்குமோ அதே மாதிரியே டயத்தை கொண்டு வந்து கிளாக்க, இது மெக்கானிக்கல் கிளாக்கே உண்டாக்கி இருந்தாங்க. இப்போ இதுதான் அதனுடைய மெத்தேடு. நமக்கு அது வந்து ஒரு பெரிய இது இல்லாதனால நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு இந்த விஷயத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவல்களை தந்திருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு இந்த விஷயத்துல ஏதாவது சந்தேகங்கள் மற்ற விஷயங்கள் இருந்தா அந்த எங்களுடைய இங்கே இந்த ஏற்பாடு ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்த சகோதரர்களை தொடர்பு கொண்டு நீங்க படிக்கலாம். அடிப்படையான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொள்கையில ஒரு அமைப்பில் இருக்கிறோம், ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம், இல்ல ஒரு ஜமாத்தில் இருக்கிறோம், அவங்க சொல்றதுதான் நாங்க செய்வோம் சொன்னா அது தெளிவான வழிகேடு. புரியுதுங்களா? அவங்க சொல்றது சரியாக இருந்தா நீங்க எடுத்துருங்க, தவறாக இருந்தாலும் நாங்க சிந்திக்க மாட்டோம், எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய தலைமை எது சொன்னாலும் அதான் நாங்க செய்வோம் சொன்னால் நாளை மறுமை நாள்ல நீங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். நாங்க சொல்றதுல ஏதாவது தவறு இருந்தா நீங்க அதை வந்து என்ன செய்யுங்க, எடுத்து காட்டுங்க. எந்த தவறும் சரியாக யாரு சுட்டி காட்டினாலும் அதை மாத்தி கொள்றதுக்கும் திருத்தி இது இப்படிதான் ஏற்றி சொல்றதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான இது கிடையாது. அதே போன்று நீங்க இந்த விஷயத்தை புரிஞ்சிட்டால் அது வந்து நான் புரிஞ்சதோட சரி, நான் யாருக்கும் சொல்ல வேண்டியது இல்லை என்கிற மாதிரி இருந்தாலும் நாளை மறுமை நாள் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஏன்னா இது வந்து சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதை பற்றி ஆய்வு பண்ணி ஒரு அளவுக்கு இதுக்குள்ள தீர்வு இதுதாங்கிறது வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். சொந்த கருத்தோ சுய ஆய்வுகளோ சுய விருப்பங்களோ எதுவுமே உங்களுக்கு எடுத்து வைக்கல. அறிவியல் அடிப்படையில், குர்ஆன் அடிப்படையில், ஹதீஸ் அடிப்படையில் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். உங்களுடைய குடும்பம் வந்து ஹராமான நாள்ல நோன்பு வைக்காமல் இருக்கிறது, அவங்களுக்கு வந்து இத்திகாஃப் வீணாகாம இருக்கிறது, அவங்களோட ஹஜ் வீணாகாம இருக்கிறதுக்கு, அவங்களுடைய நோன்பு பாத்தில் ஆகாம இருக்கிறதுக்கு உண்டான எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் காரியங்களை செய்ய வேண்டியது உங்களுக்கு தான் கடமை. கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா என்ற அடிப்படையில் இது உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கு. எங்களோட வெப்சைட் ஐடி, அதே போன்ற போன் நம்பர்கள், எங்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணலாம்.
அதே போன்று கலண்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களோட சகோதரர்களுக்கு யாருக்காவது கலண்டர் கொடுக்கணும் தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க அவங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வோம். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக உங்களிடத்தில் பேசுவதற்காக ஃபஹத் அவர்களை அழைக்கிறோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டு பயன்பெறக்கூடிய பல கருத்துக்களை உங்களுக்கு முன்னாலே அழகான முறையில் எடுத்து சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் ஆதாரப்பூர்வமாக விஷயங்களை தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆதாரங்கள் உங்களுக்கு திரையிடப்பட்டு காட்டப்பட்டு எல்லா விஷயங்களும் ஓரளவு விளக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் நாம் தெரிந்து மற்றவர்களுக்கு சொல்வது தான். நாம் தெரிந்து கொண்டு அமைதியாக இருப்பதற்காக வேண்டிய அல்ல, தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது ஏதாவது அவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்க, தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் சொன்னதை போல அவங்களுடைய ஃபோன் நம்பரில் வெப்சைட்டில் தொடர்பு கொண்டு அதற்கான பதிலை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் சொன்னால் உங்களிடத்தில் கேள்வி கேட்டவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இவங்க ஆன்சர் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு இது சம்பந்தமாக அவரே ரிசர்ச் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை செய்வாங்க. இல்ல அவர் கேள்வி கேட்டாரு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது காலத்துக்கு அவங்களுக்கு தெரியாமலே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தயவு செய்து கற்ற விஷயங்களை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்லுங்க. பதில் தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்த மக்களிடத்தில் கேட்டு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்ல வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆக்கி தர வேண்டும் என்று அவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் வச்சு ஐஏஎஸ் அகாடமிக் சம்பந்தப்பட்ட ஒரு மஷூராக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் படித்த மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஐஏஎஸ் போன்ற உயர் பதவி வகிக்கக்கூடிய படிப்புகளை படிக்கக்கூடியவங்க நம்ம சமுதாயத்தில் ரொம்ப குறைவாக அங்கே இருக்கிறாங்க. அதனால தான் முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் அரசாங்கம் அறிவித்தால் அது அவர்களுக்கு போய் கிடைக்கிறது இல்லை. கிடைக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ எல்லா வேலைகளும் அதிகாரிகள் செய்கிறார்கள். அதிகாரத்தில் நாம் இல்லாததுனால ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். இந்த நிலையை மாற்றி அமைத்து நம்முடைய சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் மார்க்கத்தின் மீது பற்றுக்கொண்ட சகோதரர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி உழைக்கக்கூடிய சிந்தனை கொண்ட சகோதரர்கள் உயர் படிப்புகளை படித்து அந்த போஸ்டிங்ல வந்து சமுதாயத்திற்கும் மற்றவர்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சென்னையில் வந்து ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஏழை எளிய மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் உள்ள ஐஏஎஸ் படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ள மாணவர்கள் இந்த அகாடமியை தொடர்பு கொண்டோம் சொன்னா அவங்க படிக்கிறதுக்கு தேவையான சகல வசதிகளும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இங்கிருந்து டெல்லிக்கு போறதா இருந்தோம்னா அதுக்குண்டான ஃபிளைட் செலவு எல்லாமே பக்காவா அவங்களே என்ன செய்றாங்க செஞ்சு கொடுக்குறாங்க. தேவை திறமையான ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவன், அவ்வளவுதான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் உயர் படிப்புகள் அதற்கு தேவையான எல்லாமே என்ன செய்றாங்க அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதனால அது சம்பந்தப்பட்ட ஒரு மஷூரா ஒரு கூட்டம் இன்று மாலை சரியாக 3 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் சதகத்துல்லா அப்பா காலேஜில் வச்சு நடக்குது. அந்த மஷூரால கலந்து கொண்டு விஷயங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு தெரிந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்ட விஷயங்களை சொல்வதற்குண்டான பாக்கியத்தையும் எடுத்து நடப்பதற்குண்டான பாக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் தந்த அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.